அந்த மாதிரி கணவன் மனைவிக்கு மத்தியில் சில கட்டுப்பாடு. கணவன் ரொம்ப கட்டுப்படுத்துவார். கணவர் அத்தா அம்மா கட்டுப்படுத்தாததை விட யார் கட்டுப்படுத்துவாங்க. ஏன் ஆசிரியர்கள் கட்டுப்படுத்தாதை விட யார் கட்டுப்படுத்துவா? கணவர் கட்டுப்படுத்துவாங்க. ஏன் கட்டுப்படுத்துறாங்கன்னா, யாருக்கிட்டையும் ரெண்டு பேரும் கொடுக்காத ஒண்ணு என்ன செஞ்சுக்கிறாங்க, பரிமாறிக்கொள்றாங்க. அப்ப கட்டுப்பாடு கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும், எதிர்பார்ப்பும் ஜாஸ்தியா தான் இருக்கும், கொஞ்சம் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா தான் இருக்கும். புரியுதுங்களா? கேட்கலையா? அப்போ ஒரு அழகான உதாரணம் சொன்னாங்களா, ஏங்க இப்படி போட்டு கட்டுப்படுத்திட்டே இருக்கிறீங்க, ரொம்ப டென்ஷனா இருக்கு, ரொம்ப தலைவலியா இருக்கு, ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு. இன்னைக்கு அந்த ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி டைவர்ஸ் நிறைய வாங்கி கொடுக்குறாங்க. கணவன் மனைவினா அப்படித்தான் இருக்கும். ஒரு பொறுப்பாளர், அந்த பொறுப்புக்கு கீழே ஒரு பிரஜைகள்னா கட்டுப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். கட்டுப்பாடுகள் இல்லாத உலகம் கிடையாது. கட்டுப்பாடு வேணாம்னா குர்ஆனே வேணாம்னு சொல்லணும். கட்டுப்பாடு வேணாம்னு சொன்னா குர்ஆனே தேவையில்லைன்னு சொல்லணும். கட்டுப்பாடு வேணாம்னா யாரும் எதை சார்ந்தும் வாழக்கூடாது. அப்ப தான் தோன்றித்தனம் அதிகமாயிரும். தான் இஷ்டத்துக்கு எதாவது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். தான் இஷ்டத்துக்கு எதாவது செய்யலாம் அப்படின்னா உலகத்திலே முதலில் நாசமாகுவர்கள் பெண்கள் தான். உலகத்துல முதல் நாசமாகிறவங்க யாரு தான்? பெண்கள் மட்டும்தான். அவங்களுடைய கருப்பு போகும், மானம் போகும், எல்லாம் பறி போயிடும். ஆணுக்கு பிரச்சனை இல்லை, பெண்ணுக்கு அசிங்கம், பெரும் பெரும் கொடுமைகள் உண்டாயிரும். கட்டுப்பாடு என்பது மிக முக்கியமானது, அவசியமானது. அப்போ சொன்னாங்களா,